அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல கடலப்பருப்பு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 1.5 கப் கடலப்பருப்பு எடுத்துப்போம். கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கும். தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். கடலப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சாச்சு. நம்ம கிள்ளோம்னா இதை மாதிரி வெட்டுப்படணும் கடலப்பருப்பு. இப்போ லேசாக தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். குறைன்னு அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்க வேணாம். தண்ணி இல்லாமல் நம்ம கையால் இப்படி வடித்து போடுற தண்ணியே நம்மளுக்கு போதும். அரைச்சி எடுத்தாச்சு. இட்லி தட்டில் நெய் பூசிப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும், வாசனையாகவும் இருக்கும். அதனால் எண்ணெய்க்கு பதிலாக நான் நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி கடலப்பருப்பை இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க வேணாம். ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் இதை மாதிரி தட்டிட்டு வேக வச்சு எடுத்துப்போம். 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துப்போம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிப்போம். மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருவோம். நம்ம வீட்டில் உள்ள பசங்களுக்கு நம்ம சுண்டல் மாதிரி தான் செஞ்சு கொடுப்போம் கடலப்பருப்பை. இதை மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லா இதை ஆற விட்டுருவோம் முதல்ல. இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை மாதிரி இதை உதுத்து விட்டுப்போம். உதுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். லைட்டாக சுற்றினா போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக சுற்றும் போது நம்மளுக்கு இதை மாதிரி பூ மாதிரி ஒரே மாதிரி கிடைக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்ப்போம். இதோட வறுத்த முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் 6-7 ஏலக்காய். ஏன்னா நம்மளுக்கு கடலப்பருப்பு வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக ஏலக்காய் நிறையா சேர்த்துப்போம். நல்லா ஏலக்காவை நசுக்கி சேர்த்துப்போம். ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ் கோகோனட் வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம வறுத்த தேங்காயும் சேர்த்துக்கிறோன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை மாதிரி நம்மளுக்கு கடலப்பருப்பு வெந்த கடலப்பருப்பு பொலன்னு சாஃப்டாக இருக்குது. இதோட ஏலக்காய் நம்ம இடித்து வச்ச ஏலக்காயை சேர்த்துப்போம். தேங்காய் பூ சேர்த்துப்போம். 1/2 கப் தேங்காய். காமுடி தேங்காய் திருவினா கரெக்டாக இருக்கும். 1 கப் வெல்லம் 200 கிராம் இருக்கும். நம்ம 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோவுக்கு 200 கிராம் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சீனி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சீனியை நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட வறுத்து வச்ச முந்திரியும் நெய்யும் சேர்த்துருவோம். நெய் வேணால் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.